இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் 132 அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பாகம். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தார் என்றால் அவர் ஒரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் தவறமாட்டார். நமக்கு ஒரு வெற்றியை தருவேன் என்று சொல்லியிருந்தாலோ, நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருந்தாலோ, என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக இல்லாவிட்டால் வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கு தந்தால் அந்த காரியத்தை அவர் செய்வதில் ஒரு நாளும் அவர் தவற மாட்டார். வாக்கு தவறாத ஆண்டவர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த விதமாகத்தான் கவலைப்படுவாங்க. என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, இன்னும் அந்த காரியம் என்னுடைய கைகளில் கிடைக்கவில்லையே, இன்னும் என்னுடைய குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, இன்னும் எனக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கலையே, இன்னும் என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை தீரவில்லையே, இப்படியாக அநேகர் கலங்கி கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் ஒரு நாளும் அவர் தவற மாட்டார். பாருங்க, இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்தார்? தாவீதுக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக அவர் நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உனக்கு பிறகு உன்னுடைய குமாரர் அவர்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தால், அவர்கள் என்னுடைய சாட்சிகளை கைக்கொண்டு நடந்தால், அவர்களுடைய குமாரர், அதாவது உன்னுடைய குமாரரின் குமாரரும் உன் சிங்காசனத்தில் இருப்பாங்கன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதன்படி அவர் செய்தாரா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது அநேக நீதிமான்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அத்தனையும் அவர் நிறைவேற்றினார். காரணம், அவர் வாக்கு தவறாதவர். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும்பா, கடற்கரை மணலத்தனை போலும் இருக்கும்பா, நீ வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நடப்பதற்குரிய சூழ்நிலை அங்கு இல்லை. ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்த நிலைமையில இருக்கிறான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாக இருக்கிறது. இந்த நிலையில தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும்பா அப்படின்னு. அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். ஏன்னா அவர் வாக்கு ஒரு நாளும் தவற மாட்டார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அந்த காரியத்தை அவர் நிச்சயமாகவே செய்வார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. நம்ம நேரத்துக்கு அவர் ஒரு நாளும் தரமாட்டார். அவர் ஒரு காரியத்தை, அவர் ஒரு காலத்தை நமக்கு முன் குறித்திருப்பார். அந்த காலம் நிறைவேறும் பொழுது நிச்சயமாக அவர் தருவார். ஆபிரகாமுக்கு அப்படித்தானே கொடுத்தார். பாருங்க, சூழ்நிலை சாதகமாகவே இல்லை. இன்னைக்கு அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சூழ்நிலை சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு காரியத்தை தருவேன்னு சொல்லியிருப்பார், அது நடப்பதற்குரிய பாசிபிள் அங்கே இல்லாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், மினிஸ்ட்ரியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நிச்சயமாக அவர் தருவார். வாக்கு தவறாத நம்முடைய கர்த்தர். ஏனென்றால் வார்த்தை அழகாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒரு நாளும் மாறாத கர்த்தர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல காண்கிற கர்த்தர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே அவர் செய்ய காத்திருக்கிறாருங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய கற்பனைகளில் நம்ம நடக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அவர் நிச்சயமாகவே செய்வார் என்ற அந்த நம்பிக்கையில் நம்ம திடப்பட்டு இருக்கணும். அப்படி நீங்கள் நிற்கும் பொழுது நிச்சயமாக அவர் வாக்கு தவறாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு தந்தாரோ அந்த காரியத்தை அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் ஆசீர்வதித்து நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. ஆனால் இன்னும் அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். அதற்குரிய சூழ்நிலை சாதகமாக இவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். என் ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு தவற மாட்டார். ஆபிரகாமுக்கு செய்தார் என்றால், தாவீதுக்கு செய்தார் என்றால், நிச்சயமாக எனக்கும் அவர் செய்வார் என்று விசுவாசித்து
உம்மை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அத்தனை வாக்குத்தத்தங்களும், அத்தனை காரியங்களும், அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.